गणपतये नमो नमः सिद्धिविनायक नमो नमः अष्टविनायक नमो नमः। எல்லோருக்கும் வணக்கம். கீதா அன்பழகன் பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதர் ஆகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியரும் ஆகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். வாங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த குரு பயிற்சி பலனை பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 6 பதிவுகள் 6 ராசிக்கு போட்டாச்சு. இப்ப 7வதாக துலா ராசிக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரி பலனை தரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த குரு பயிற்சி, அதாவது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். எப்ப ஆகினார்னா, வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 26/5/2026 11 மணிக்கு அவர் பயிற்சி ஆகினார். அதை தொடர்ந்து திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்று பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இரண்டுக்கும் ஒரு வார வித்தியாசம் தான் இருக்கு. இருந்தாலும் இந்த பலன் ஒரே மாதிரி பலன் தான் இருக்கும். ஏன்னா குரு பகவான் பயிற்சியாக 1 மாத காலத்திற்கு முன்னதாகவே எல்லா பலாபலனையும் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா அவர் ஒரு சுபகிரகர், முழு சுபர், இயற்கை சுபர். அதனால அந்த மாதிரியான பலன் தான் கிடைக்கும். அதுவும் இல்லாம 12 ஆண்டுக்கு ஒரு முறை கடகத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த பயிற்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா குருவோட சொந்த வீடு தனுசுவும் மீனமும் அவருடைய சொந்த வீடு. ஆனா அவர் உச்சம் பெற இடம் எது அப்படின்னு சொன்னா கடக வீட்டுல தான் அவர் உச்சம் பெறுவார். இந்த கடக வீட்டுக்கு 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் வருவார். ஏன்னா 1 ஆண்டுகள் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு குரு பகவானுக்கு தேவைப்படும். அப்படி பார்க்கும் பொழுது 12 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 12வது ஆண்டு தான் 12 ஆண்டு முடிஞ்ச பிறகுதான் இங்க குரு பகவான் பயிற்சியாகி வருவார். அந்த மாதிரி உச்ச பெற்ற சுப இயற்கை சுபராகிய இந்த குரு பகவான் இந்த துலாம் ராசிக்கு எந்த மாதிரி பலனை தரப்போறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த துலாம் ராசிக்கு இந்த குரு பகவான் 3 பார்வை பார்ப்பார். அவர் 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும், 7ஆம் பார்வையாக மகரத்தையும், 9ஆம் பார்வையாக மீனத்தையும் அவர் பார்வையிடுகிறார். அதன் மூலமாக இந்த 3 ராசிகள் குருவினுடைய பரிபூரண பார்வையில் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் துலாமுக்கு இது 2ஆம் பாவம் விருச்சிகம். அப்போ துலாமுடைய 2ஆம் பாவத்தில் குருவோடைய பார்வை, நேரடி பார்வை விடுது. அப்ப அதனால என்ன நடக்கும்? நேரடி பார்வை, குரு பார்வை கிடைச்சிருக்கு. வாக்குஸ்தானத்துக்கு, தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்ற 2ஆம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைச்சிருக்கு. அப்போ தனகாரகனாகிய குரு பகவான் தன வீடு ஆகிய 2ஆம் பாவத்திற்கு துலாம் ராசிக்கு வரும் பொழுது அவருக்கு கையில் அடங்க முடியாத அளவுக்கு பண வருவாயையும் செல்வ செழிப்பையும் சொல் வாக்கையும் தரக்கூடிய அமைப்புல இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. இது மிக மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் ஒருவருடைய வார்த்தைகள் ரொம்ப மதிப்பு மிக்கதாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். அவர் பேசுற பேச்சு சபையில ஈடுபடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் 2ஆம் இடத்தில் குருவை பார்க்கும் பொழுது நல்ல வார்த்தைகள், நல்ல சிந்தனைகள் அது அத்தனையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பண பற்றாக்குறை நீங்கும். இதுவரை பணம் பற்றாக்குறையாக செலவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது பணம் பரிவர்த்தனை, பணம் வருகின்ற பல வழியில் குரு பகவான் அவர்களுக்கு அருள் புரிவார். அதனால் 2ஆம் இடம் மிக மிக வலிமையாக அவருடைய பார்வை பலன் பெறுகிறது. அதனால் துலாம் ராசிக்கு பணப்பற்றாக்குறை நீங்கும், பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். சரிங்களா? அடுத்து அவர் 4ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். சனி வீடு, மகரம் என்பது சனியோட வீடு. இந்த துலாம் ராசிக்கு சனி ரொம்ப நட்பு, அதாவது சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகம். அப்போ இந்த நட்பு கிரகத்திற்கு இந்த நட்பு வீட்டில இருந்து அது 4ஆம் பார்வையாக இயற்கை சுபர் குரு பகவான் தன்னுடைய பார்வையை செலுத்தும் பொழுது இந்த துலாம் ராசிக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே 2ஆம் பாவத்தை பார்க்கிறார், நல்ல பண வருவாய் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப அளவுக்கு மீறி காசு வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த காசை ஒரு வீடாவோ, ஒரு சொத்தாவோ, ஒரு இடமாவோ, இல்ல ஒரு வண்டி வாகனம் அந்த மாதிரி தானே வாங்குவாங்க. அப்போ இந்த 4ஆம் இடம் பரிமாண வளர்ச்சி அடைகிறது. 1 2க்கு 3, அதாவது 1 2 3 இல்லைங்களா? 2க்கு 4ஆம் இடம் பரிமாண வளர்ச்சி. அப்போ பரிமாண வளர்ச்சியாக அதை பெரிதுபடுத்தி காட்டுறது. அப்போ இவருடைய காசு பல மடங்கு பெருகுது. பல விஷயங்களா வாங்குறாங்க, அசையும் அசையா சொத்துக்களா வாங்குறாங்க, 1க்கு மேற்பட்ட சொத்துக்கள் வாங்குறாங்க. அவர்களுடைய இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா, அவரவர்களுடைய சுய ஜாதகப்படி
இப்ப கோச்சாரத்துல வந்திருக்கிற குரு பகவான் சுபர், இயற்கை சுபர் குரு பகவான். அவர் உச்சம் பெற்று கடகத்திலிருந்து தன்னுடைய பார்வையை 2-4 என்ற பகுதிக்கு அவர் பாவத்திற்கு அவர் பார்வையிடுகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்துல தன்னுடைய அவர்களுக்கு ஒரு சுய ஜாதகம் இருக்கும் இல்லையா, இது பொதுவான ஜாதகம் சரியா, எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஜாதகம். தனக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அவருடைய சுய ஜாதகத்துல குரு நல்ல இடத்துல உட்கார்ந்து இப்போ நல்ல தசா புத்திகளை வலிமையாக 2-4-6-10 அப்படின்னு வச்சு நடத்தி இருந்ததுன்னா, இப்ப நடக்கிற இந்த குரு பார்வை அவங்கள பெரிய உச்சத்தில் கோட்டீஸ்வரனாக ஆக்கக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் அவர்களுக்கு கொடுப்பார். அது அவர்களுடைய சுய ஜாதகம் இங்கு மிகவும் வேலை செய்யும். சுய ஜாதகமும் இவர்களுக்கு சரியாக இருந்து சப்போர்ட் பண்ணா இந்த குரு பயிற்சி 100% இந்த துலாம் ராசிக்கு மாபெரும் மாற்றத்தை, பொருளாதார வளர்ச்சியை அவர்களுக்கு கொண்டு கண்டிப்பாக சேர்க்கும். சரிங்களா? அடுத்து அது மட்டும் இல்லாம 4ஆம் இடம் என்பது தாய். அதனால தாய்க்கு இதுக்கு முன்ன உடம்பு சரியில்லாம பல பிரச்சனைகள் ஏற்பட்டதுனாலும் இந்த குரு பார்வையால அவர்களுடைய உடல்நிலையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வீடு ஏற்கனவே கட்டி இருக்கும், பாதிலே நின்றுடுச்சு, அது கட்ட முடியல, கிரகப்பிரவேசம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலத்துல கட்டி கண்டிப்பா கிரகப்பிரவேசம் பண்ணி பால் காய்ச்சிருவாங்க. இல்ல எனக்கு வீடே இல்லம்மா, எனக்கு ஒரு வீடு வேணும், ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல இடத்துல சூப்பரா, அதாவது குரு அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல ஒரு பேங்கோ இல்ல கோவிலோ இல்ல ஒரு நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு வீடு அமையறதுக்கான அமைப்பு கண்டிப்பா உண்டு. அதனால இந்த நேரத்தை நீங்க கண்டிப்பா பயன்படுத்துவீங்க. இப்படி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த வீடு அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? அடுத்து இந்த 4ஆம் இடத்துக்கு அப்புறமா இப்போ 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இது மீன ராசியை பார்க்கிறார். அவர் தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கிறார். குரு தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்றது எதிரி தொல்லை, அப்புறமா கடன், வம்பு, வழக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் மாட்டி இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்பொழுது அவ்வளவு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய அமைப்புல இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. அந்த குருவோட பார்வை அந்த இடங்கள்ல படும் பொழுது அது எல்லாம் சுபத்துவம் அடைகிறது. அதெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தது இல்லையா, பல பிரச்சனைகள், தலையை பிச்சுக்கிற மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. வட்டி கட்ட முடியல, கடன்காரன் நிக்கிறான், கடனுக்கு பதில் சொல்ல முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, வாங்குற சம்பளம் அதுக்கே சரியா போகுது அப்படின்லாம் நிறைய பிரச்சனைகள். மருத்துவம் மாத்தி மாத்தி மருந்து சாப்பிட்டுட்டு மருத்துவமனைக்கு சென்று அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலும் கையுமா அலைஞ்சிட்டு இருந்தவங்க, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு, வேற யாருக்கிட்டனா தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்பட்ட மனஸ்தாபம் எல்லாம் ஏற்பட்டு அத மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் இப்ப குரு பகவான் சுப கிரகம் உச்சம் பெற்று அந்த 6ஆம் வீட்டை பாக்குறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது சமாதானத்துல வரும். அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல அவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் வெற்றி, அது வழக்காக இருந்தால் வெற்றி கிடைக்கும், நோயாக இருந்தால் அதிலிருந்து சரியான மருத்துவம் கிடைத்து அதில் நோயிலிருந்து அவர்கள் வெற்றி, அதாவது மருத்துவம் செய்து அவர்கள் குணமடைவார்கள். அதுக்கப்புறம் வம்பு வழக்குனால அது மாதிரி சரியாயிடும். அந்த மாதிரி கடன் இருந்தாலும் அதை ஓரளவுக்கு அவர்கள் கடனை அடைத்து விடுவார்கள். ஏன் ஓரளவுக்கு சொல்றேன்னா அந்த நேரத்துல அவர்களுடைய சுய ஜாதகம் இருக்கணும். சுய ஜாதகமும் இது போல நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல குருவும் நல்ல இடத்துல உட்கார்ந்து தசையை நடத்தி கொண்டு இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த ஒரு குரு பார்வை, இந்த குரு பெயர்ச்சி அவர்களை பல மடங்கு உயர்த்தி பல பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வச்சு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு தரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு அருமையான குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக. இந்த துலாம் ராசிக்கு குரு பலவன் நல்லா இருக்கிறதுனால இதுக்கு பரிகாரம்னா நிறைய ஒரே ஒண்ணுத்துக்கு தான் நான் ஒண்ணுத்துக்கு தான் பரிகாரம்னு சொன்னேன். ஏன் எல்லாத்துக்கும் பரிகாரம் நான் சொல்லலை அப்படின்னு சொன்னா, நல்லா இருக்கிற ராசிகள் பரிகாரம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கெடுதலா இருக்கும் பொழுதுதான் பரிகாரம் செய்யணும். சரி, கெடுதலா இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப கூட என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா அந்த கிரகத்துக்கு உரிய காரகமாகிய
மூக்கடலை அத வந்து நம்ம மற்றவங்களுக்கு தானமா கொடுக்கறதோ அல்லது மஞ்சள் வஸ்திரம் தானமா கொடுக்கறதோ இல்ல படிக்க ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு அதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கட்டணம் கட்டுறதோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதோ அல்லது அவங்களுக்கு சீருடை எடுத்து கொடுக்கறதோ இல்ல பேனா புக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது செலவோ இல்ல அதை வாங்கி கொடுக்கறதோ அந்த மாதிரி நாம் உபகரணங்களை உயிருள்ள கார்கம் உடைய குருவுக்கோ குருமார்களுக்கோ குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ முன்னோர்களுக்கோ நாம் செய்தோம் என்றாலே இந்த குருவினுடைய பரிபூரண கடாட்சம் நமக்கு கிடைக்கும். நம்ம கோவிலுக்கு தான் போகணும், இத்தனை விளக்கு தான் போடணும், இத்தனை அபிஷேகம் தான் பண்ணணும், இவ்வளவு செலவு பண்ணணும், இந்த ஊருக்கு போகணும் அந்த ஊருக்கு போகணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. நாம் இருக்கிற இடத்திலேயே குரு என்கின்ற குழந்தைகளுக்கும் குரு என்கின்ற ஆசிரியர்களுக்கும் குரு என்கின்ற குருமார்களுக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து இல்லாத ஏழை எளிய மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்தாலே குருவுடைய பரிபூரணமான கடாட்சம் எல்லா ராசியினருக்கும் கிடைக்கும். இதுதான் பரிகாரம். அதனால நான் மத்த எல்லா ராசியும் பரிகாரம் சொல்லலையே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க போலாம், நேரம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போங்க, குரு பகவானை போய் வழிபாட்டு செஞ்சுட்டு வாங்க, மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து மூக்கல்ல மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி சொல்லி நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, குழந்தைகளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, நெய் தீபம் 3 நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. இது எல்லாமே செய்யலாம். உங்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு வழங்குவார், ஆரோக்கியத்தையும் வழங்குவார். சரிங்களா? அதனால அது தவறு இல்லை. நீங்க பரிகாரம்னு செய்யணும், பூஜை செய்யணும், இது செய்யணும்னா இந்த மாதிரி படிக்க முடியாதவங்களுக்கு கண்டிப்பா பொருளுதவியாவோ அல்லது பொருட்களாகவோ இல்ல பணமாவோ கொடுங்க. அதுதான் வந்து சரியான உங்களுடைய பரிகாரமாக இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க செய்யுங்க. இது எல்லா ராசிக்குமே பொருந்தும். நான் இந்த ராசிக்கு மட்டும்னு சொல்லல, எல்லா ராசிக்குமே பொருந்தும். கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி பலன் துலா ராசிக்கு மிக மிக அற்புதமான பலனை தரக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. அவர்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற ஜோதிடரை அணுகி அதை ஒரு முறை கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப எந்த மாதிரி தரும், அகலகால் வைக்கலாமா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, நிறைய முதலீடு பண்ணலாமா, இல்ல நம்ம இப்ப வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா, லோன் வாங்கலாமா, வாங்கினா கடன் அடைஞ்சிருமா அப்படின்ற விஷயத்துலலாம் நீங்க வந்து தைரியமா முதலீடு செய்யலாம், தைரியமா அந்த காரியத்துல இறங்கி உங்களுடைய வேலைகளை செய்யலாம். அதற்காகத்தான் இந்த ஜாதக ஆய்வே. அதனால உங்க ஜாதகத்தை இப்ப ஆய்வு செஞ்சுக்கோங்க. ஏன்னா கோச்சாரத்துல வர குரு சூப்பரா இருக்கிறாரு. அதனால உங்களுடைய ஜாதகமும் சூப்பரா இருந்தது அப்படின்னா தைரியமா நீங்க எல்லா வேலையும் செய்யலாம். உங்களுக்கு அந்த கடனிலிருந்து வெளி வந்துடலாம், நோயிலிருந்து வெளி வந்துடலாம், சூப்பரான வீடு அமையும், கை நிறைய காசு இருக்கும். இத்தனை விஷயத்தையும் குரு கொடுக்குற அளவுலதான் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. சரிங்களா? கண்டிப்பா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த ஜோதிடம் சம்பந்தமான ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ அல்லது ஜோதிடத்தை ஆய்வு செய்து தரணும் அப்படின்னு நீங்க கேட்டாலோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.